கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்மை பல்வேறு மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதில் மிகவும் முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒன்று, 500 பேர் இருந்த ஒரு இடத்துல தரிசனமானார் என்பது. சமீபத்தில் ஒரு வீடியோ வெளிவந்தது. அந்த வீடியோவில் குறிப்பிட்ட ஒரு நபர் பேசும் பொழுது இதை விட கிறிஸ்தவத்தை சிறப்பாக சான்றளிக்கக்கூடிய காட்சி ஜெய்டூன் என்கிறதான ஒரு இடத்துல மரியன்னையுடைய காட்சியை சொல்ல முடியும் என்கிறதான ஒரு கிளைம் அவர் வைக்கிறார். இப்போ மாதாவினுடைய தரிசன காட்சிகள் உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் 20வது நூற்றாண்டில் அதிகமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதை குறித்ததான பல்வேறு காரியங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இவர் இந்த ஜெய்டூனில் வந்ததான அந்த தரிசன காட்சியை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் சான்றை விட மேலான சான்று என்று சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்கிறதான ஒரு கேள்வி நமக்கு உண்மையில் இருக்கிறது. என்னிடத்தில் அநேக சகோதரர்கள் மரியன்னுடைய காட்சி சம்பந்தப்பட்ட பல்வேறு அற்புத சாட்சியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறதே, இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு வீடியோ பதிவிடுங்கள் என்று சொல்லி பல மாதங்களுக்கு முன்னமே கேட்டிருந்தார்கள். ஆனால் இது ஒரு சாதாரணமான ஒரு எளிய முறையில் அணுகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல என்பதனால் இதை குறித்து நான் அதிகமான காலம் எடுத்து பொறுமையோடு இருந்தேன். பல்வேறு காரியங்களை நான் ஸ்டடி பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த ஜெய்டூன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நடந்ததான அந்த காட்சியை மாத்திரம் வைத்து பேசுவோமே என்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட வீடியோவில் சொல்லுகிற இந்த நபருடைய கிளைம் சரியானது தானா அப்படின்னா, உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தரிசனமான விதத்திற்கும் இங்கே அந்த ஜெய்டூன் என்று சொல்லக்கூடிய பகுதியில் மாதா தரிசனமாகிறதாக ஜனங்கள் கண்டார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றுக்கும் இந்த சான்றுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதை ஒரு கம்பேரிசனே கிடையாது. அது ஒரு சரியான நேர்மறையான கம்பேரிசனாக இருக்க முடியாது. இந்த இடத்துல நாம் யாருடைய விசுவாசத்தையும் புண்படுத்தும்படியாக இந்த வீடியோ பதிவை நாம் வெளியிடவில்லை. மாறாக இது போன்ற ஒரு கருத்து வரும் பொழுது புராட்டஸ்டண்டுகள் இயேசு 500 பேருக்கு தரிசனமானதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் இதை மறுக்கிறார்கள் என்கிற ரீதியில் பேசும் பொழுது அதை குறித்ததான சில விளக்கங்களை நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பதாக இந்த அன்னை மரியாளுடைய தரிசனங்களை குறித்து சொல்லும் பொழுது, அன்னை மரியாளுடைய தரிசனங்கள் ஊருக்கு ஊர் மாறுபடுகிறதாக இருக்கிறது. உதாரணமாக ருவாண்டாவில் வெளிப்பட்ட அந்த மாதாவினுடைய உடல் நிறம் ஒரு ஆப்பிரிக்க பெண்மணியினுடைய உடல் நிறம் போல இருக்கிறது. விஸ்கான்சன் பகுதியில் மரியாளுடைய அந்த தோல் நிறம் ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபருடைய தோல் நிறம் போல இருக்கிறது. மெக்சிகோவில் ஒரு மெக்சிகோ ஏழை பெண்மணியை போன்ற ஒரு காட்சி தருகிறது. அதாவது அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ற விதத்தில் இந்த காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு கூட இப்போ நம்ம இந்த ஜெய்டூன் என்கிறதான அந்த பகுதியை மாத்திரம் ஜூம் இன் பண்ணி அதை மாத்திரம் நம்ம ஆலோசனை செய்து பார்த்தால் கூட அதை குறித்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சிந்தியா நெல்சன் என்கிறதான ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதினதான அந்த ஒரு அகடமிக் பேப்பர், அந்த பேப்பரில் இதை குறித்ததான விவரங்களை அவர்கள் பேசுகிறார்கள். இல்லை, அவங்க சொல்லும் பொழுது நான் போய் பார்த்தால் கூட நேரடியாக நான் அவர்கள் சொல்லுகிற போல எதையும் காணவில்லை என்பதை அவர் சொல்லுகிறார். ஆனாலும் நமது எதிர்பார்ப்புகள் நம்முடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் தோற்றங்களை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் உணர முடிந்தது என்பதை அவங்க சொல்கிறாங்க. அவங்க அந்த ஜெய்டூன் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நாளில் கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு 3 எகிப்திய பெண்களோடு கூட அவங்க அந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள்.
அங்கே திடீரென்று ஒரு ஃப்ளாஷ் லைட் எரிவது போல் ஹெட்லைட்ஸ் இருந்தது. உடனே மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு அங்கே மரியாள் இருக்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள் என்கிறதான ஒரு சத்தம் இருந்தது. ஆனால் நானோ எதையும் பார்க்கவில்லை அப்படிங்கிறத அவர்கள் சொல்லுகிறார்கள். இதிலும் குறிப்பாக அவர் திடீரென்று இன்னொரு முறை அவர்கள் சொன்ன அந்த திசையில் அவர் பார்க்கும் பொழுது, நானும் நினச்சேன் ஒரு லைட்டு அந்த பிரான்ச்சஸ்க்கு நடுவில் இருக்கிறது தெரிகிறது. அங்கே அவங்க கூட்டத்தில் இருந்தவங்களெல்லாம் ஒரு நன் இருப்பது போல ஒரு தோற்றத்தில் அன்னை மரியாள் தோன்றுகிறார்கள் என்று சொன்ன உடனே நானும் அதை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த கற்பனை வருவது போன்ற எண்ணம் வந்தது. ஆனால் உடனே நான் என்னுடைய மனதில் இது மாதிரியான இமேஜ் வருகிறதற்கு பின்னால் ஒரு மாய பிம்பம் இருக்கிறது என்பதை நான் சொல்லும் பொழுது அந்த காட்சியானது என்னுடைய மனதை விட்டு விலகினது என்பதை அவர்கள் அங்கே சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜெய்டூனில் மக்கள் எல்லாரும் எப்படி சொன்னாங்க, என்ன மாதிரியான தரிசனத்தை கண்டார்கள் அப்படின்னா, சில சமயங்களில் கன்னி முழு உருவம் உடையவராய் காணப்படுகிறார். ஒரு சிரம் தாழ்த்தி அவருடைய முகம் மற்றும் உடல் எல்லாம் நீல ஒரு ஒளி சூழ்ந்திருக்கிறது போல காட்சியளிக்கிறார். மற்ற நேரங்களில் தங்கமயமான ஒளி வட்டத்தோடு கூடிய மார்பளவு உருவம் உடைய நிலையில் காணப்படுவது உண்டு. சில சமயங்களில் ஆலய குவிமாடங்களை சுற்றி நடப்பது போலவும் சிலுவையின் முன் தலை குனிந்த தோற்றமுடன் கீழே பார்த்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பது போலவும் இந்த தோற்றம் இருந்தது. சில நேரங்களில் குழந்தை இயேசுவை கைகளில் வைத்து கொண்டும் சில வேளைகளில் ஒலிவ கிளையை சுமந்து செல்வது போலவும் அந்த காட்சி காணப்பட்டது. இந்த காட்சி எதுவும் வருவதற்கு முன்னும் பின்னும் ஒரு பெரிய வெள்ளை பறவை அதிவேகமாக பறக்கிறதை காண முடிந்தது. அந்த பகுதியில் வீசுகிற காற்று முழுவதிலும் ஒரு தூபத்தின் நிறைவு, தூபத்தினால் உண்டாகிற மனம் அதிகமாக இருக்கிறதை மக்கள் உணர்ந்தார்கள் என்பது போன்ற பல்வேறு சான்றுகள் சொல்லப்படுகிறது. இந்த காட்சியை பலதரப்பட்ட மக்கள் கண்டார்கள், பல்வேறு இடங்களில் மக்கள் கண்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒவ்வொரு தரவும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுகிறது. வாத்திக்கன் 26 இடங்களை மாத்திரமே முறையாக அங்கீகரித்திருக்கிறார்கள். மற்ற காரியங்களை, மற்ற தரிசனமாக மக்கள் நம்பக்கூடிய காரியங்களை வாத்திக்கன் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அவர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை? இது எல்லாமே அன்னை மரியாள் பல்வேறு இடங்களில் தரிசனம் காண்பிக்கிறதான ஒரு அருள் பாலிப்பு இங்கே நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், அதை ஏன் அவர்களால் முழுமையாக எல்லாவற்றையும் அங்கீகரிக்க இயலவில்லை? இது ஒரு முக்கியமான கேள்வி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷரோடு தரிசனமாகும் பொழுது அவர்களோடு நேரம் செலவழித்தார், அவர்களோடு உணவு உண்டார். பல விஷயங்கள் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஜெய்டூன் பகுதியில் அன்னை மரியாளுடைய தரிசனம் கண்டதாக மக்கள் சொல்லக்கூடிய காட்சிகளில் அன்னை மரியாள் ஒரு வார்த்தை கூட பேசினதாக நமக்கு சான்றோ குறிப்போ இல்லை. இந்த இடத்துல 2 வேத வசன பகுதிகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதைத் தொடர்ந்து வேறு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாத்தியர் 1 அதிகாரம் 8வது 9வது வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள், பவுலுடைய வார்த்தைகள், முதல் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்களில் அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே,
ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இப்போ நாம் இன்னும் ஒரு சில முக்கியமான கேள்விகளை நாம் கேட்போம் என்று சொன்னால், இந்த காட்சிகளில் எல்லாம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு வெளிப்பாடு என்பது வேதத்தின் வெளிப்பாட்டுக்கு மாறான ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் நான் மேற்கண்ட 2 வசனங்களை நான் வாசித்தேன். இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் இடத்தில் சுவிசேஷத்தின் மையம் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த காட்சிகள் அனைத்தும் இயேசுவை பின்னுக்கு தள்ளிவிட்டு மரியாளை மையப்படுத்துகிறதோ என்கிற ஒரு மிகப்பெரிய ஐயமும் பயமும் அநேக புராட்டஸ்டண்டுகளுக்கு இருக்கிறது. இதை நாம் தவறு என்று சொல்லிவிட முடியாது. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லுவோன்னா, இந்த பல்வேறு தரிசனம் ஆன மரியாளுடைய அந்த அப்பேரிஷன் என்று சொல்லுவார்கள், இந்த தரிசனங்களில் அவர்கள் கொடுத்த செய்தியுமே பெரிய அளவில் வேதத்தோடு ஒத்துப்போகக்கூடிய செய்திகள் பல இல்லை என்பதையும் நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். இல்லை, சில இடங்களில் இயேசு கிறிஸ்து மிகவும் கோபமாக, கலக்கத்தோடு, கடும் கோபத்தோடு இறங்க நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பது போலவும், அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை அன்னை மரியாள் செய்வது போலவும், அன்னை மரியாள் இயேசுவை பார்க்கலும் அமைதியும் சாந்தமுமாய் இருப்பது போன்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. இந்த செய்திகள் நிச்சயமாக வேதத்திற்கு புறம்பானவை என்பதை நாம் இந்த இடத்துல சொல்லியாக வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்முடைய இந்த கிறிஸ்தவ வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறு. ஏன் முதல் 1900 ஆண்டுகள் இது போன்ற காட்சிகள் வரவில்லை? ஏன் திடீர்னு 19ஆவது நூற்றாண்டின் பின்பகுதி 20ஆம் நூற்றாண்டில் மட்டுமே இது போன்ற நிறைய காட்சிகள் வருகிறது? அதுவும் ஏன் அன்னை மரியாளுடைய புகழ் சொல்லக்கூடிய நிலையில் இந்த காட்சிகள் எல்லாம் வர வேண்டும்? இந்த அன்னை மரியாள் காட்சி கொடுக்கும் பொழுது ஏன் குழந்தை இயேசுவை கையில் சுமந்து வர வேண்டும்? இயேசு இன்றைக்கு குழந்தையாக இருக்கிறாரா? இது நியாயமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வியா இல்லையா? இதை குறித்ததான ஆய்வு செய்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஊழியர் இதை குறித்து சொல்லும் பொழுது, இந்த சென்ட்ராலிட்டி ஆஃப் கிரைஸ்ட் என்பது தகர்க்கப்படுகிறது என்கிறதான ஒரு சான்றை அவர் முன்வைக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, இவர்களுடைய மிக முக்கியமான மையம் அது எல்லாமே கிறிஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமாக தூரப்படுத்திவிட்டு ஒரு மரியாளின் மார்க்கமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு ஐயத்தை மிக வலிமையாக வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர்கள் ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜ் எடுக்கிறது மாத்திரமல்லாமல் பல விஷயங்களை குறித்து தமக்கு தாமே சில கௌரவ பட்டங்களையும் கொடுத்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அமல உற்பவமானதாக, லேடி ஆஃப் ரோசரி, ஆறுதலின் தாய், ஏழையின் கண்ணி, அமைதியின் அரசி, இது போன்ற பல்வேறு பட்டங்களை அவர் தமக்குத்தானே வழங்கி கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. நீ என்னுடைய குமாரனை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படியானால் எனக்காக உன்னையே தியாகம் செய்துவிடு, குட் பை என்று சொல்வது போன்ற வார்த்தைகள், இது உண்மையிலேயே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன மரியாள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாரா?
என்கிறதான ஒரு கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. ஆண்டவர் பாவத்திலிருந்து மீட்பை ஏற்படுத்தும்படியாக அன்னை மரியாளையா தெரிந்து கொண்டார். மீட்பினுடைய செயலை இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் செய்து முடித்தார். அதை நாம் இந்த செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏதோ அன்னை மரியாள் இந்த நாட்களில் உலகத்தின் பாவத்து நிமித்தம் அதிகமாக கலங்கி நின்று உலகத்தின் பாவத்திற்கான ரிப்பேரேஷன் செய்யக்கூடிய நிலையில் இருப்பது போன்று சொல்லப்படுகிறதான சான்றுகளை வேதத்தின்படி நாம் எப்படி அங்கீகரிக்க முடியும் என்கிறதான கேள்வி இருக்குது. இதுலேயும் குறிப்பாக ரஷ்யா இவர்களுடைய அந்த மாசில்லாத இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும், அப்படி நடக்கும் என்று சொன்னால், இவருடைய விருப்பம் நிறைவேறுகிறது என்று சொன்னால் முழு ரஷ்யாவும் சந்திக்கப்படும், உலகம் முழுவதிலும் அமைதி உண்டாகும் என்கிற ஒரு செய்தியெல்லாம் சொல்லப்படுகிறது. இது போன்று இன்னும் பல்வேறு காரியங்களை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ள முடியும். ரிஃபர்மேஷன் பீரியடில் முக்கியமான விவாதம் என்பது என்னென்னா, விசுவாசி எவ்விதமாக நீதிமானாக்கப்படுகிறான் என்கிற ஒரே ஒரு சத்தியம்தான் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு சத்தியம். இப்போ மார்ட்டின் லூத்தர் மரியாளை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் மரியாளை கனம் பண்ண வேண்டும், ஆனால் அவருக்கு பொருத்தமான கனத்தை கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டியது. துரதிர்ஷ்டவசமாக மரியாளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்திற்கும் அதிகமான கனத்தை கொடுக்கிறோமோ என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. இதனால் 2 தவறுகள் நடக்கின்றன. கிறிஸ்துவை விட தங்கள் இருதயங்களில் மரியாளுக்கு அதிக இடம் கொடுக்கும் மக்களால் கிறிஸ்து சிறுமைப்படுத்தப்படுகிறார். அவ்வாறு செய்வதால் கிறிஸ்து பின்னுக்கு தள்ளப்பட்டு முற்றிலும் மக்கள் மனதிலிருந்து மறந்து போகக்கூடிய அபாயமும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பூமியில் இருக்கும் பரிசுத்தவான்களும் மறக்கப்படுகின்றனர். மரியாளுக்கான கனத்தை செலுத்தும் செயலில் தீவிரமடைந்து மரியாளை மதியாவிட்டால் உங்களுக்கு இரட்சிப்பே இல்லை என்கிற பிரமாணம் உருவாக்கப்படும் அளவிற்கும் செல்லாமல் இருக்கும் வரை மரியாளுக்கான கனத்தை நான் அனுமதிப்பேன் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்குற மரியாதையெல்லாம் அதிகப்படுத்தி நீங்கள் மரியாதை கனம் பண்ணலாம், உங்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு கவலையை அவர் வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து அவர் சொல்கிறார், ஏனெனில் மரியாளின் பிறப்பையோ வாழ்வையோ குறித்த எந்த பதிவையும் வேதம் நமக்கு தரவில்லை. எனவே உங்கள் இருதயத்தில் மரியாளை அமர்த்தக்கூடாது. அவருக்கு தர வேண்டிய கனத்திற்கு அதிகமாய் போகாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். துறவிகள் தான் இது போன்ற முறைகேடுகளை கண்டுபிடித்தனர். அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்கான காரணியாக மரியாள் பெயரை உபயோகித்து கொண்டனர். அவர்கள் வேத வசனத்தை பயன்படுத்தி மரியாளின் முடியை பிடித்து இழுத்து அவர் ஒருபோதும் நினைத்து பார்த்திராத இடத்திற்கு செல்லும்படி நிர்பந்தம் செய்துவிட்டனர். நாம் வாசிக்கும் சுவிசேஷத்தில் கிறிஸ்துவின் பிறப்பிடம்தான் சொல்லப்பட்டுள்ளது, மரியாளுடையதல்ல. நம்மால் தாங்கவே முடியாத எத்தனை பொய்கள் இதிலிருந்து வந்திருக்கிறது என்று பாருங்கள். மரியாள் மதிக்கப்படுவதை நான் அனுமதிப்பேன், ஆனால் வேதத்திற்கு புறம்பான வழியில் அல்ல. புராட்டஸ்டண்டுகள் யாரும் அன்னை மரியாளுடைய அந்த அர்ப்பணத்தை கேள்வி கேட்பது இல்லை. அன்னை மரியாளை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். ஆனால் புராட்டஸ்டண்டுகள் எதை கேள்வி கேட்கிறார்கள் என்றால், மரியாள் ஒரு தேவதை ரேஞ்சுக்கு உயர்த்தப்பட்டு, ஏன் இயேசு கிறிஸ்துவை விட அதிகப்படையான ஒரு கணத்திற்குரிய நபராக உயர்த்தப்பட்டு இயேசுவையே மரியாள் வழியாக அணுக வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறதைத்தான் கேள்வி கேட்கிறார்கள். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.